அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டான மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் முடியும் வதக்கினா போதும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரை வதக்கி விட்டுடலாம். இப்போது பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. அது கூட ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேண்டாலும் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரையும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது தக்காளி, வெங்காயம் எல்லாம் மசிஞ்சு மசாலா வாசம் போயிடுச்சு, பச்சை வாசம். இப்போது வேக வச்சுருக்க மக்ரோனியை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மக்ரோனியோட அந்த மசாலா எல்லாமே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி சுட சுட சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.